அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல் சார்பாக வணக்கம். நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மீனம் அப்படின்னாவே நட்புக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. புரியுதுங்களா? நீங்க எல்லாருமே ஈஸியா நம்பிருங்க. மனிதநேயம் அதிகமா கொண்டவங்க. அதே மாதிரி உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்கள பொறுத்த வரைக்கும் பாசமா ஒருத்தங்க பேசிட்டாங்க. யாருன்னே தெரியாதவங்க. ஒரு சகஜமான ஒரு சில வார்த்தைகள பயன்படுத்துங்க. ஒரு நட்பு ரீதியான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எப்பேர்ப்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஆளா போய் நிப்பீங்க. குடும்பத்தையும் எதிர்த்து கூட நீங்க வந்து அவங்களுக்கு நல்லது கெட்டது பார்த்துப்பீங்க. அதே மாரி எல்லாரையும் ஈஸியா நம்புறதுனால, ஒரு மனுஷன் ஓரளவுக்கு மீறி கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனைப்பாங்க இல்லையா? ஆனா நீங்க வந்து எல்லையே இல்லாத அளவுக்கு நீங்க நம்புனவங்களால கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்களுடைய முதுக பார்த்தா, ஓராயிரம் துரோகங்களால குத்தப்பட்டுருக்கும். உண்மதானே? அதே மாரி மனசாட்சிக்கு பயந்து வாழ்றீங்க. அட மனசாட்சியாவது ஒண்ணாவது அப்படிங்கிற மாரி உங்கள சுத்தி இருக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உழைச்சா மட்டும் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்ன்றத நம்புறீங்க. ஆனா உங்களுடைய உழைப்பை சுரண்டியும் ஒரு சிலரால நல்லா வாழ முடியுங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட வெண்மையான மனசு கொண்ட வெகுளித்தனமான மீன ராசிகளுக்கு உன்னைய உன் போக்குல விட்டா அவ்வளவுதான். உன்ன நான் நல்லவனா படிச்சு தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. அப்படின்ற அளவுக்கு தெய்வங்கள் எடுத்த முடிவா கூட 50 ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகங்கிறது மீன ராசிய தூக்கி வைக்குது. தூக்கி எறியல. தூக்கி எறிஞ்சாங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பதில் சொல்ற மாதிரி. உங்கள தூக்கி தெய்வங்கள் உயர்வுக்கு கொண்டு போறாங்க. சொந்த பந்தங்கள்லாம் புரளி பேசுறாங்க. இதனால அசிங்கப்படுத்துனாங்க, அவமானப்படுத்துனாங்க. இனிலாம் உங்கள யாராலயுமே ஒரு வார்த்தை தப்பா பேச முடியாது. புரியுதுங்களா? வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு. கஜகேசரி யோகம் கதவ தட்டுதா? அப்டின்னா என்னம்மா? நிஜமாவா? இத கூட வெகுளித்தனமா கேட்கிறீங்கல்ல மீனராசிக்காரங்களே! சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதாவது ஒரு வருஷத்துடைய துவக்கத்துல இருந்து, அந்த வருஷத்துடைய முடிவு வரைக்கும் சில யோகங்கள் வரும். அத பேஸ் பண்ணி சில ராசிகளுக்கு சாதகமான பலன்களும் உண்டு, பாதகமான பலன்களும் உண்டு. ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சாதகமா இருக்கிறத விட, 2 கிரகங்களுடைய இணைவின் காரணமா தான் இந்த கஜகேசரி யோகம் உருவாகியிருக்கு. அது மிகப்பெரிய கிரகங்கள். யார் தெரியுமா? நல்லத மட்டுமே செய்வாரு. இவருடைய பார்வை இருந்தாலே போதும். நம்ம பணக்காரங்க தான். யாருங்க? குரு பகவான். அப்புறம் அழகுக்கு பெயர் போன சந்திர பகவான். இந்த 2 கிரகங்களுடைய இணைவின் காரணமா தான் இந்த கஜகேசரி யோகம் உருவாகியிருக்கு. இதனால மீனராசிகளுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அடிமட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தா கூட, அதாவது ஆண்டியாக நீங்க வாழ்ந்தாலும் சரி, உங்களை அரசனாக மாத்தப் போகுது. ஏன்னா, அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள். ஒரு மனுஷனுக்கு ஜாக்பாட் அடிச்சா எப்படிங்க? குப்பமேட்ல இருக்கவங்க கூட திடீர்னு பார்த்தாக்க கோபுர உயரத்துக்கு ஒரு வீட கட்டி உட்கார்ந்திருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்க போறீங்க. கஜம் அப்படின்னாக்க யானை குறிக்கும். கேசரி அப்படின்னாக்க சிங்கத்த குறிக்கும். அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்துல சிங்கம் தனியா ராஜா மாரி செல்வாக்கோட இருந்தா எப்படியோ அந்த அளவுக்கு இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்க போகுது. உங்கள சுத்தி எவ்வளவு பேர் வேணா இருக்கட்டுங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆட்களா வேணா இருக்கட்டும். அட ஊரு, உலகம் எல்லாமே இருக்கட்டுங்க. ஆனா எல்லாருக்கும் நீங்க ராஜாவாக இருந்தா உங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்குமோ, அப்படி வாழப் போறீங்க. கேட்க நல்லா இருக்குல்ல? இன்னும் விரிவான பலன்கள சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா அதிர்ஷ்டமான பலன்களை மட்டுமே இனி அடுத்து கொடுக்க போகுது. இந்தா வச்சுக்கோ, வச்சுக்கோ, வச்சுக்கோங்கிற மாதிரி. வீடு வேணுமா? நிலம் வேணுமா? காரு வேணுமா? வசதி வாய்ப்பு வேணுமா? நல்ல உறவுகள் வேணுமா? பிரச்சனை உனக்கு இருக்கா? வா சரி செஞ்சுருவோம். அப்படிங்கிற மாதிரி. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில பட்டுட்டு இருந்த பெரிய பெரிய கஷ்டங்கள், பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாமே உங்கள விட்டு விலகப் போகுது. இவ்வளவு தாண்டா வாழ்க்கை முடிஞ்சுச்சு. க்ளோஸ் நீ. அவ்வளவுதான் போ. அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருந்தாலும் சரி, இல்ல மத்தவங்க நினைச்சிருந்தாலும் சரி. அதெல்லாம் கிடையாது. நாங்கலாம் அப்ப எதுக்கு இருக்கோன்ற மாரி, இந்த குரு பகவானும், சந்திர பகவானுடையும் இணைவுங்கிறது கஜகேசரி யோகத்த உருவாக்கி, இந்த யோகம் உடைய வாழ்க்கையே வந்து புதிய அத்தியாயத்துடைய தொடக்கமா மாத்தி வச்சிருச்சு. முன்னாடி சொன்ன மாரி தான் ஜாக்பாட் அடிச்ச மாரி தான். திடீர்னு அதிர்ஷ்ட மழையில நனைய போறீங்க. ஆனா இந்த யோகம்ங்கிறது எப்போ வரும்? எப்படி வரும்? யார் மூலியமா வரும்? எந்த விஷயத்த பேஸ் பண்ணி வரப்போகுதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக போகுது. இந்த பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையே வந்துட்டு பல வகையில உயர்த்தி வைக்க போகுது. பல உயர் பதவிகளை இப்ப அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில் பண்றீங்களா? முன்னேற்றம். பதவியில இருக்கீங்களா? உயர்வு கிடைக்கும். உத்தியோக உயர்வு கிடைக்கும். எல்லா விஷயங்களுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுது. இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்ப மட்டும் மீனராசி கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, இனி இறங்கி விளையாடலாம்.
அடிக்கிறதெல்லாம் சிக்ஸர் தான். தட்டி தூக்கிடலாம். புரியுதுங்களா? தோல்விங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஆனா, எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்க தட்டி கழிக்கக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன். அதிர்ஷ்டம் எப்ப வேணா வரும். யார் மூலியமா வேணா வரும். இதனால நீங்க கழுகு மாரி காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த யோகமான பலன்கள் அப்படிங்கிறது, கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டி குடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி அதிர்ஷ்ட பலன்கள்லாம் உங்கள தேடி வரப்போகுது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறி, உங்களுடைய வாழ்க்கையே அப்படின்னாக்க, நீண்ட கால ஏக்கத்த தணிக்கக்கூடிய அளவுக்கு குதூகலமா இருக்க போகுது. தொழில்ல, வாழ்க்கையில, வியாபாரத்துல பெரிய முன்னேற்றம் இருக்க போகுது. தனிப்பட்ட முயற்சிகள் கூட வெற்றி கிடைக்கும். சொத்து வாங்குவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக போகுது. வருமானம் அப்படிங்கிறது அதிக அளவுல பெருக போகுது. நிதி நிலைமை மேம்பட போகுது. தொழில்ல பெரிய உயரத்தை அடைய போறீங்க. கடினமா உழைச்சும் பலன் இல்லன்னு நினைச்சீங்க இல்லையா? இனி சாதாரண உழைப்பு கூட உயர்வு கிடைக்கும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. தொழில் வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, சிறப்பா இருக்க போகுது. காதல் வாழ்க்கை வலுவா இருக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய லட்சியத்தை எல்லாமே அடையக்கூடிய நேரம். நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. புதுசா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. தொழிலுமே புதிய புதிய ஒப்பந்தங்கள், அதாவது பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வருஷத்துல சிறந்த முடிவுகளை எடுப்பீங்க. சிறந்த முடிவுகளால தொழில்ல பெரும் ஆதாயத்தை பெற போறீங்க. வருமானத்திற்கான புதிய ஆதாயங்கள உருவாக்க போறீங்க. பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. நிதிநிலை அப்படிங்கிறது முன்ன இருந்தது. ஏன் இப்ப இருக்கிறத விட பல மடங்கு அதிகமா இருக்க போகுது. குடும்பத்துல அமைதிக்கும், மகிழ்ச்சிக்கும் ஒரு குறையும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னாக்கா பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகுது. சாதாரணமா இல்லைங்க. அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையா இருக்க போகுது. நீண்ட காலமாக நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதுனால, நீங்க பல்வேறு துறைகள்ல சாதனை படைக்க போறீங்க. நீங்க திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது. முழுசா சொல்லணும்னா, செல்வத்த குவிக்க போறீங்க. லாபத்த குவிக்க போறீங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி அதிகமாக போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இனிமையான நேரத்தை செலவிட போறீங்க. குடும்ப உறவுகளா இருக்கட்டும், நட்பு உறவா இருக்கட்டும், உற்றார் உறவுக்காரர்கிட்டயுமே சரி, அந்த அன்பும் பாசமும் வலுவாக இருக்க போகுது. இதுவே ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, பழைய முதலீடுகள்ல இருந்து கூட இப்ப உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். வணிகரை பொறுத்தவரைக்கும் பெரும் லாபத்தை பெற போறீங்க. வணிகத்தை விரிவாக்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. நிதிநிலை சீரா இருக்கனால சேமிப்பு அதிகமாகும். குறிப்பிட்டு சொல்லனாக்க, உங்களுடைய வங்கி கணக்குல பணத்துடைய சேமிப்பு அப்படிங்கிறது பல டிஜிட் உயர போகுது. புரியுதுங்களா? பல்வேறு சாதனைகளை புரிய ஆரோக்கியமும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கு. மீன ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்துடைய ஒட்டுமொத்த அடையாளமாக மாறப் போறீங்க. இந்த யோகம்ங்கிறது உங்களை அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல பயணம் பண்ண வைக்குது. முறையா சொன்னாக்க இந்த யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையுடைய போக்கவே மாத்த போகுது. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க கூட இப்போ முழு ஆரோக்கியத்தோட நடமாட போறீங்க. இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிதி விஷயத்திலயும் சரி, வாழ்க்கை விஷயத்திலும் சரி, தொழில் விஷயத்திலும் சரி, உத்தியோக விஷயத்திலும் சரி, வெற்றியை கொடுக்குது. வியாபாரத்துல பெரிய நன்மைகளை பெற போறீங்க. வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்க போகுது. சிறப்பான பலன்கள் உண்டு. தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேற போறீங்க. அளவில்லாத செல்வத்தால நீங்க ஏதாவது கடன் வாங்கியிருந்தா கூட முழுசா அடைச்சிருவீங்க. வேலையில இருக்கீங்களா? பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் பண்றீங்களா? இனி நஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வாய்ப்பே கிடையாது. எதிர்பாராத லாபம் கிடைக்க போகுது. இல்ல பயணம் போறீங்க, விரும்பிய இடங்களுக்கு நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க. இது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் முழுசா உங்களுக்கு துணை இருக்கிறதுனால, விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. உங்களுடைய உறவுகள்ல அன்பும் நெருக்கமும் அதிகமாக போகுது. திருமண விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்க போகுது. காதல் உறவுல எதிர்பாராத நேர்மறையான திருப்பங்கள் உருவாகி 2 வீட்டார் சமத்தோட காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது திருமண பந்தமாக மாறப்போகுது. ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது. இன்னும் சொன்னாக்கா இரட்டிப்பு லாபத்தை பார்க்க போறீங்க. இரட்டிப்பு செல்வத்தை பார்க்க போறீங்க. அதிர்ஷ்டத்துடைய முழு பயன் கிடைக்க போகுது. வேலை, வியாபாரம் பல சாதகமான முடிவுகள் கிடைக்க போகுது. சொல்லப்போனா வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுல குடியேறணும்னு நினைக்கிறீங்களா? எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். நீங்க கடினமா உழைச்சிருப்பீங்க. உயர்வு இருந்திருக்காது. இனி செல்வம், செழிப்புன்னு எல்லாமே உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை அமோகமா இருக்க போகுது. ஏன்னா வாழ்க்கை இத முடிச்சுக்கலாம் கூட சில நேரங்கள்ல நினைச்சிருப்பீங்க. மீன ராசிக்காரங்களே சொல்ல முடியாத கஷ்டம். கண்ணீரால கூட அந்த சோகத்த போக்க முடியாத அளவுக்கு வருத்தம். எல்லாமே மறைய போகுது. இனி உங்க கண்ணுல தண்ணி வருது அப்படின்னாக்கா, அது ஆனந்த கண்ணீரா இருக்கக்கூடிய அளவுக்கு தான்
இனி நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த யோகம்ங்கிறது உங்கள மட்டுமே சந்தோஷமா வச்சுக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா கிடையாது. உங்களால பல பேர் சந்தோஷமா இருக்க போறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அதிர்ஷ்டத்துடைய காத்து சுவாசிக்க போறாங்க. ஓகேங்களா? சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம்ங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்துடைய பாதையில பயணிக்க வைக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப தெளிவா தனிப்பட்ட முறையில மீன ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரருக்கும் இந்த அதிர்ஷ்டம் எப்படி பலிக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு யோகமான நேரம் தொடக்கம். மனக்குழப்பம் விலகுது. செயல்பாடுகள்ல வெற்றி. நெருக்கடிகள் விலகுது. குடும்பத்துல சந்தோஷம் குடிகொள்ளுது. உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்குது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்து நெருக்கடிகள் மறையுது. வியாபாரத்திலும் சரி, தொழிலும் சரி லாபம் உண்டு. அரசு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால இருந்த நெருக்கடிகள் விலகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது. சங்கடங்கள் விலகி சந்தோஷம் குடிக்கொள்வதனால இனி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் கஷ்டமான சிக்கல்ல இருந்த உங்களுக்கு அந்த சிக்கல்ல இருந்து விடுதலை. வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்க போகுது. பெரிய மனுஷங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த பணவரவு இருக்க போகுது. செலவுகளை சமாளிச்சு சேமிப்பு உயர்த்த போறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. மேலிடத்துல உங்களுக்கான மதிப்பு உயர போகுது. இது நாள் வரைக்கும் வம்பு வழக்குல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தவங்க அதுல இருந்து விடுதலை ஆக போறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குழப்பத்திற்கு இடம் இல்லாம படிப்புல கவனம் கூடுது. பொது தேர்வுகளையும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குங்க. அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன வியாபாரம் செஞ்சா கூட சரிங்க. சிறு முதலீட்டுலயுமே அதிகமான லாபம் உண்டு. வருமானத்தின் மீது அதிக அக்கறை கூடுதுங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. அனுதினமும் காலதீஸ்வரரை வழிபாடு செய்ய காலங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். சங்கடங்கள் விலகும். சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு மாதிரி தனித்துவமா செஞ்சு சாதிக்கூடிய உங்களுக்கு இனி தொட்டது எல்லாமே வெற்றிதான். வரவு அதிகமாக போகுது. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட மறையுது. குடும்பத்துடைய சந்தோஷம் மேம்படுது. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது. தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வரவங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீங்க. உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மனக்குழப்பம் விலகுது. உடல் ஆரோக்கியம் சீராகுது. குறிப்பா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நீங்க அந்த பிரச்சனைகள் இல்லாத நிலையினால சந்தோஷமா வளம் வர போறீங்க. மத்தவங்களை கண்மூடித்தனமா நம்பி கஷ்டத்தை அனுபவிச்சிருந்த நீங்க அந்த கஷ்டத்துல இருந்து இப்போ விடுதலை பெற போறீங்க. செய்து வரக்கூடிய தொழில்ல புதிய முயற்சிகள்லுமே லாபம் கிடைக்க போகுது. குறிப்பா குருவுடைய பார்வையினால திருமண வயதுல இருக்கிற நல்ல வரன் வீடு தேடி வரும். புதுசா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான பல நாள் கனவுகள் நனவாக போகுது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய வகையில உயர்வை பெற போறீங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு சிந்தனைக்குமே இடம் கொடுக்காம படிப்புல ஆர்வம் கூடுது. டீச்சர்ஸுடைய ஆலோசனையுமே உங்களுக்கு பொதுத் தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். அதே மாதிரி வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. நவகரங்கள்ல விற்றக்கூடிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய, குறிப்பா நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அதே மாதிரி அனுதினமும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் கொடுக்க நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடி வருங்க. அடுத்து ரேவதி நட்சத்திரம். வாழ்க்கையில முன்னேறணும். அதற்கு உண்மையான உழைப்பு தேவைங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு குருவினாலையும் இந்த சந்திர பகவானாலையும் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. தொழிலையும் சரி, வாழ்க்கையும் சரி வெற்றி அடைய போறீங்க. குறிப்பா தொழில்ல நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. வாழ்க்கையில சங்கடங்கள் விலகுது. குருடைய பார்வையினால வாழ்க்கை துணையுமே உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் சொந்த பந்தங்களால இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே முடிவு கிடைக்குது. திருமண வயதுல நல்ல வரன் தேடி வருதுங்க. கோயில் வழிபாட்டுல பங்கேற்கக்கூடிய யோகம் இருக்கு. புதுசா வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகுது. முந்தைய முதல்கள் இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்க போகுது. கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்பு உருவாகுது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகுது. உடல் ஆரோக்கியம் சீரா இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்னு அழைஞ்சிட்டு இருந்த நீங்க இனி அதுல இருந்து முழுசா விடுதலை ஆக போறீங்க. உடைய யோசனைகள் எல்லாமே பலப்பட போகுது. மூத்த குடிமக்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சீரா இருக்குது.
மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க படிப்புல கவனம் செலுத்துவது, பொதுத் தேர்வுகள அதிக மதிப்பெண்களை பெற்றுக் கொடுக்கும். இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க, பல நாள் அரசு கனவுகள் இப்ப நனவாக போகுது. உங்கள பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. அனுதினமும் கள்ளழகரை வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் நினைச்ச மாதிரியே நடந்தேறுங்க. இப்ப பார்த்த தனிப்பட்ட முறையிலான நட்சத்திர பலன்களுமே இந்த யோகத்தின் காரணமா அதிர்ஷ்டகரமா தாங்க நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பாக இருக்க பொது பலன்களா மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம், அனுதினமும் கால பைரவரை வழிபாடு செய்ய பயம் இல்லாம பாதுகாப்பான உணர்வு மேம்படும். குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும். 2வது வழிபாடுங்க, விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் அருகம்புல்லை எடுத்து மாலையாக கட்டி அவருக்கு அர்ப்பணித்து அவருக்கு பிடிச்ச மாதிரி மோதகம் படைத்து வழிபாடு செய்ய தங்கு தடையில்லாத காரிய அனுகூலம் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். நீடித்த புகழ் பதவி கிடைக்கும். திரும்பவும் சொல்றேங்க, இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே இந்த கஜகேசரி யோகத்தினால மீன ராசிகளுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது விண்ணுலகத்தை தொடக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலை உருவாக போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு. இப்போ இது வரைக்கும் பார்த்த பொது பலன்களை நான் சுருக்கமா சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த கஜகேசரி யோகத்தினால தொழில் சிறப்பா இருக்க போது, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், புகழ் உயரும். குறிப்பா வேலைக்கெல்லாம் சாதகமான நேரங்க இது. வேலையே இல்லைன்னு சொல்றவங்களுக்குலாம் இப்ப முயற்சி பண்ணி பாருங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோட. அதே மாதிரி தொழிலதிபர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா நிதி ஆதாயத்தால வளம் பெற போறீங்க. குரு பகவானுடைய அனுகிரகத்தினால திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது. குடும்பம் மற்றும் வணிகத்துறையில உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. திருமண வாழ்க்கையுமே மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது. வணிகத்திலும் சரி, வேலையிலும் சரி, பெரும் லாபத்தை பெற போறீங்க. நல்ல சலுகைகளை பெற போறீங்க. அரசாங்க உத்தியோகத்துல இருந்து ஆதாயம் கிடைக்க போகுது. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. நிதி ஆதாயங்களால நிதி பக்கத்தை வலுப்படுத்த போறீங்க. புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அந்த விஷயத்துல கூட வெற்றி உண்டு. அதே மாதிரி குடும்பத்தோட ஆன்மீக யாத்திரை போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்கு. தாயாரால உங்களுக்கு அனுகூலம் உண்டு. பெரும் இன்பம் பெறக்கூடிய நேரங்க இது. புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. உங்களுடைய புகழையும் பெருமையும் இந்த நேரத்துல நீங்க அதிகரிச்சுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை துணைய முழு ஆதரவின் காரணமா உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது. சொல்லப்போனா இது நாள் வரைக்கும் எப்பாரு ஏதாவது ஒரு யோசனை, சரியா சாப்பிடாம, தூங்காம, எங்கேயும் போகாம, எங்கேயும் வராம, எதையுமே அனுபவிக்காத ஒரு என்ன சொல்றது, ஒரு பாலைவனம் மாதிரி இருந்த உங்களுடைய வாழ்க்கை சோலை வனமா மாறப்போகுது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க அடிக்கடி படத்துக்கு போவீங்க, பார்ட்டிக்கு போவீங்க. மன அழுத்தம் எல்லாமே மறைய போகுது. சந்தோஷமா இருக்க போறீங்க. அடடா! உங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே அப்படின்னு மத்தவங்க ஏங்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலையில இருக்க போறீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களுமே வளர்ச்சி, வெற்றி. புரியுதுங்களா? அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவின் காரணமா, அதாவது தெய்வத்துடைய அனுகிரகம் துணையா வந்தா போதும்னு நினைச்சேன். உங்களுக்கு தெய்வமே துணையா வந்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாழ்க்கை. எதிரிகள்லாம் உங்களை எதிர்க்க முடியாம ஓடி ஒளியக்கூடிய நேரம். நீங்க நினைச்சது நடக்கும். நடக்கிறது எல்லாமே நீங்க நினைச்சதாவே இருக்கும். அட உனக்கெல்லாம் என்னப்பா, அட உனக்கெல்லாம் என்னம்மா அப்படின்னு மத்தவங்க பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி வெம்பி போய் உங்கள வாழ்த்தியும் வாழ்த்தாமலும் வைத்தறிச்சல் படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. டிக்ஷனரியில அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னாவே மீனராசிக்காரன்னு எழுதக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. நல்லா இருக்க போறேன், நல்லா இருக்க போறேன். நிச்சயமா நல்லா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுறேம்மா. உங்க மனசு நினைக்கிறது எனக்குங்க கேக்குதுங்க. அப்படிதான் நடக்க போகுது. உன் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பேன்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்றேன், மீனராசிக்காரங்க உங்க நல்ல மனசுக்கு இனி எல்லாரையுமே நல்லா வச்சுக்க போறீங்க. வாழ்த்துக்கள். தெய்வங்கள் துணை. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன். இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்.